என் அன்பு பிள்ளைகளே, நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு 6 வயது அல்லது 7 வயதுக்குள்ளே தான் இருக்கும். நான் சிறுவனாக இருக்கும்போது எங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்தார். பெரிய ஊழியக்காரர் என்றால் சிஎஸ்ஐ சபைகளுடைய தலைவர். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய 4 மாநிலங்களிலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிஎஸ்ஐ சபைகள் இருக்கும். அந்த ஆயிரக்கணக்கான சிஎஸ்ஐ சபைகளுக்கும் தலைவர், அவருக்கு மாடரேட்டர் என்று சொல்லுவார்கள். அந்த மாடரேட்டர் நல்ல உயரமாக இருப்பார், பயங்கர அழகாக இருப்பார். அப்படி அழகான ஆட்களை நான் பார்த்ததில்லை என்று சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருப்பார், உயரமாக இருப்பார். அவர் வந்து சபையில் செய்தி கொடுத்தார். அவர் செய்தி கொடுக்கும்போது நான் அவரை கவனித்து கொண்டே இருந்தேன். செய்தி முடித்து அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு வந்து விட்டோம். வீட்டுக்கு வந்து அவருடைய தலையில் ஒரு குல்லா வைத்திருந்தார், ஒரு தொப்பி, இந்த போப்பாண்டவர்லாம் வைப்பார்களே அதுபோல் ஒரு ரவுண்டு தொப்பி அவர் வைத்திருந்தார். இதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஆசையாக இருந்தது. நான் வீட்டுக்கு வந்தால் அதே போல் ஒரு தொப்பி எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. எனக்கு அதே கிட்டத்தட்ட அதுபோல், அது ரொம்ப விசேஷித்தது. கிட்டத்தட்ட அதுபோல் ஒரு தொப்பி கிடையாது. நான் எடுத்து என் தலைமையில் வச்சுக்கிட்டேன். 6 வயது அல்லது 7 வயதுக்குள்ளதான் நான் எடுத்து என் தலைமையில் வச்சுக்கிட்டேன். அவர் நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வந்தார். என்னுடைய தகப்பனார் மிக பிரசித்தி பெற்றவராக இருந்ததுனாலே நேராக எங்கள் தகப்பனாரை பார்க்கிறதற்கு வந்தார். வந்தால் நான் முன்னாலே நிற்கிறேன். நான் அவருக்கு அப்படியே வணக்கம் சொன்னேன். வணக்கம் சொன்ன உடனே அப்படியே அணைத்து கொண்டார். உனக்கு என்ன ஆக வேண்டும் அந்த ஆசைன்னு கேட்டார். அல்லேலூயா. உனக்கு என்ன ஆக வேண்டும் ஆசை? உங்களை போல ஆக வேண்டும் ஆசை. அல்லேலூயா. உங்களை போல ஆக வேண்டும் என்ற ஆசை என்று சொன்னேன். அது என்னால் மறக்க முடியாத காரியம். உடனே அவர் என்னுடைய தகப்பனாரே, மிஸ்டர் பொன்மணி வாங்க, இந்த தம்பி எத்தனாவது பிள்ளை உங்களுக்கு? இவன் தான் கடைசி ஐயா, ஆண் பிள்ளைகளை இவன் தான் கடைசி என்று சொன்ன உடனே இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னை போல ஆக வேண்டும் என்று ஆசை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்பா அப்படி மலைத்து போய் நின்று விட்டார். இது இன்று நிறைவேறிட்டு என்று சொன்னார். அல்லேலூயா. இது இன்று நிறைவேறிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்புகிறார். அவன் ஆண்டவருக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் எழும்புகிறான் என்று சொன்னார். என்னுடைய உள்ளம் பொங்கி மகிழ தொடங்கினது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் எல்லாரும் என் இயேசுவை போல் ஆக வேண்டும் என்று வாஞ்சிக்கவில்லையா? எனக்கு ஒரு ஆசை, நான் அவரை போல ஆகிறது நல்லதுதான். அதை காட்டிலும் மேலாய் இயேசுவை போல் ஆக வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல் ஆக வேண்டும். அவரிடத்திலிருந்த நற்கிரியைகள், நற்குணங்கள் எல்லாம் என்னிடத்தில் வர வேண்டும். அதற்கு என்ன தேவை? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போமே. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இந்த வார்த்தையை வாசித்து அவர் உட்கார்ந்தார். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர்
சர்வ வல்லவராய் இந்த உலகத்துக்கு வந்தாரே, அவர் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்ற வார்த்தையைத்தான் வாசித்தார். முதல்ல கர்த்தருடைய ஆலயத்திலே போய் வேதத்தை திறந்து அது சுருட்டி கொடுத்தார் என்றால் இப்படி போல புஸ்தகமாயிருக்காது, அது தோல் சுருளாயிருக்குமாகவே தோல் சுருளை விரித்து வாசித்து விட்டு அதை சுருட்டி அங்கே கொடுத்தார். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி வர அலைய சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். லூக்கா 4:14 வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவர் கலிலேயாவுக்கு போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. ஹல்லேலூயா. அவருடைய புகழ் சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கும் போது உங்களுடைய கீர்த்தி கூட எங்கும் பரம்பும். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்முடைய சபையிலே எத்தனை காரியங்கள் நடந்திருக்கிறது, எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதெல்லாம் கர்த்தரால் ஆகிறதே தவிர வேறு யாராலும் இல்லை. பிசாசானவனால இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியாது. அதற்கான அதிகாரம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அயனாவரத்தில் மட்டுமல்ல, சென்னையிலே என்னுடைய சைக்கிள் சுற்றாத இடம் இருக்காது. எதற்காக? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்காக சைக்கிளில் எங்கும் சுற்றி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். எந்த இடத்துல ஊழியத்துக்கு விட்டாலும் என்னுடைய சைக்கிள் தான் புறப்பட்டு போய், என்னிடத்துல வேறு வாகனங்கள் இல்லை, என்னிடத்துல சைக்கிள் தான் இருந்தது. என்னுடைய சைக்கிள் வாய் இருந்தால் அழும் என்று சொல்லுவேன். அந்த அளவாய் அதை போட்டு நான் பயன்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விடுதலை உண்டென்று வேதம் சொல்லுது. யாருக்கு? லூக்கா 4:18 படி தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. யார் அந்த தரித்திரர்? பசியாய் இருக்கிறவர்கள் அல்ல, தேவை உள்ளவர்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இன்று இங்கே நீங்கள் யார் என்னென்ன தேவைகளோடு வந்தீர்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க என் இயேசு ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 7:18 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க யோவானுடைய சீஷர்கள், யோவான் என்றால் இயேசுடைய கூட இருந்த யோவான் அல்ல, ஞானஸ்நானம் கொடுக்கிற யோவான், ஸ்நானகராகிய யோவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த யோவானுடைய சீஷர்கள் சிலர் வந்தார்கள். வந்து என்ன கேட்கிறார்கள்? அந்த ஸ்நாபகன் தான் சொன்னார், பரத்திலிருந்து ஆவியானவர் வந்து யார் மேல் இறங்குகிறாரோ அவர் தான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னார், ரட்சகர்னு சொன்னார். ஆனால் இப்பொழுதோ அவர் ஜெயிலில் கிடக்கிறார். அவருடைய சீஷர்கள் தேடி வருகிறார்கள். வந்து இயேசுவிடத்தில், வருகிறவர் நீர்தானா, இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை கொடிய கேள்வி! வருகிறவர் நீர்தானா, இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். 7:22 வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும், நீங்கள் கண்டவைகளை நீங்கள் கேட்டவைகளை யோவானுக்கு அறிவியுங்கள். யோவானுக்கு சொல்லுங்கள். என்ன கண்டார்கள்? வாசியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. மத்தேயு 10:8 ஆண்டவர் சொல்றார்,
வாசியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். நீங்களும் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள். நீங்கள் இலவசமாய் இந்த கிருபைகளை பெற்றீர்கள். இலவசமாய் கொடுங்கள். நீங்கள் இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை அது. நம்மாலே இந்த நோயாளிகளை சொஸ்தமாக்க முடியுமா? குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நீங்களும் செய்யுங்கள் சொன்னவர் மட்டுமல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான், அதை பார்க்கலும் மேலான கிரிகளை செய்வான் சொன்னார். ஆண்டவர் இதெல்லாம் செய்த தேவன் நமக்கு அந்த கட்டளை கொடுத்தார். என்னோடு கூட ஊழியத்தில் அநேக தம்பிமார் இருந்தார்கள். அதில் லூர்து சாமி என்ற ஒருவர், ஜான் கிருஷ்ணன் என்ற ஒருவர், குமார் என்ற ஒருவர், இவர்கள் எல்லாரும் என்னோடு கூட இருந்தார்கள். நான் எங்காவது ஊழியத்துக்கு போது எனக்கு 2 வீலர் இருந்தது. அப்பொழுது யாரோ ஒருவரை நான் ஏற்றி கொண்டு போவேன். என்னுடைய கார் இல்லை, ஆக ஒருவரை ஏற்றி கொண்டு போவேன். ஒரு நாள் பாலவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச்சில் எனக்கு ஊழியம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்காக நான் புறப்படுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அதற்கு ஆயத்தம் இருக்கும்போது இந்த அன்றைக்கு ஒருவர் ஜான் கிறிஸ்டியன் என்னோடு கூட வர வேண்டும். ஆனால் ஜான் கிருஷ்ணன் திடீர்னு வந்து, அப்பா எனக்கு அவசரமாக வேறு வேலை வந்துருச்சுப்பா, நான் இன்றைக்கு வரலன்னு சொல்லிட்டார். அங்கே இந்த குமார் என்னோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு என்னையே கவனித்து கொண்டிருக்கிறார். நான் புறப்பட ஆயத்தமான போது வேறு யாரும் வரலையப்பா, நான் வந்துடுறப்பா என்று சொன்னார். சரி தம்பி என்று சொல்லி அவரை ஏற்றினேன், பைக்கில் ஏற்றினேன், அவரை கூட்டி கொண்டு போனேன். இவரை குறித்து காரியம் என்னவென்றால், அந்த வீராசாமி தெருவில் அந்த பில்டிங்கை கட்டும்போது அதனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் பிரதிஷ்டை செய்கிற அன்றைக்கு அங்கே ட்ரைனேஜ் அடைத்து விட்டது. அந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறதுக்கு வேறு ஆள் வரல. ஆகவே இந்த தம்பி கடகடன்னு அந்த ட்ரைனேஜுக்குள்ளே இறங்கிட்டான். அவருடைய கால் முழுதும் புண்ணாக இருக்கும். ஐயோ ஏன்பா நீ இறங்குறேன், எனக்கு வலிக்காதான்னு சொன்னேன். அவர் சொன்ன, எனக்கு அந்த புண்ணு வலிக்காதண்ணா. அல்லேலூயா. எனக்கு புண்ணு வலிக்காது. வலிக்காத புண்ணுனா என்ன புண்ணது சொல்லுங்களேம்மா? குஷ்டரோகம். அது மட்டும்தான் வலிக்காது. பயங்கர புண்ணா இருக்கும், ஆனா வலிக்காது. அவனுக்கு பயங்கர புண்ணா இருக்கு, ஆனா வலிக்காது அண்ணான்னு சொன்னான். அதுல இருந்து இவனை குறித்து ஒரு ஏக்கம் எனக்கு. ஆண்டவரே, நீர் குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கி இருக்கிறீரே, எந்த பிள்ளையை நீர் சொஸ்தமாக்க வேண்டுமே. இவரை நான் ஏற்றி கொண்டு போனேன். பாலவாக்கம் அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச்சில் பயங்கர திரளான கூட்டமும் பயங்கர நெருக்கி அடித்துக்கொண்டு கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. அங்கே செய்தி கொடுக்க நான் முன்னாலே போனேன், பின்னாலே நின்று கொண்டான். செய்தி கொடுத்து முடித்து நான் ஜெபிக்கும் போது ஒவ்வொருவராய் திடீரென்று கீழே விழுகிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே அநேகர் விடுதலை வருகிறார்கள். கடைசியாக நான் ஜெபித்து முடிக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். யார் யார் கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் சுகம் பெறுகிறீர்கள் என்று நான் சொல்ல, இந்த தம்பி கர்த்தருடைய ஆவியானவரை பார்த்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரை பார்த்தான். காலை பார்க்கிறான், கால் முற்றும் காய்ந்து போயிருக்கிறது. முன்னால ஓடி ஸ்டேஜுக்கு ஓடி வந்துட்டான். தெரிஞ்ச பிள்ளை தானே, ஓடி வந்துட்டான். அண்ணா என்னுடைய புண்ணு ஆறிடுச்சுன்னா, முழுசா ஆறிடுச்சுனான்னு பார்த்தபோது அவருடைய குஷ்ட ரோகம் முற்றும் மாறி இருந்தது. அவனுடைய பேர் குமார். அல்லேலூயா. அவனுடைய பேர் குமார். அந்த குஷ்ட ரோகியை ஆண்டவர் சுஸ்தமாக்கிறார். இவனை அவனுடைய அக்கா எல்லாம் போடா குஷ்டரோகி என்றுதான் துரத்துவார்கள், அவனை சேர்க்க மாட்டார்கள். அவனுக்கு திருமணம் நடந்தது, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான். அந்த பிள்ளையை ஊழியக்காரனாய் உருவாக்கினான். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்த கூடாதா? ஆண்டவர் இன்று நம்மோடு கூட ஜீவிக்கிறார். ஆண்டவர் நமக்காக தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. யார் அந்த தரித்திரர்? அவர்கள் தேவை உள்ளவர்கள். பண தேவை இருந்தால் அவர்கள் தரித்திரர். உடல் சுகத்தில் தேவை இருந்தால் அவர்கள் தரித்திரர். இன்னும் விடுதலை தேவை என்றால் அவர்கள் தரித்திரர். அன்பு பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிறதுல யார் யார் தரித்திரர்களாயிருக்கிறீர்கள்?
அப்பா, நான் தரித்திரனாய் இருக்கிறேன், என்னை நீர் விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கி சாட்சியாய் நிறுத்தும் என்று நீங்கள் சொல்லும் போது ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். பாடுவோமா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஏசாயா 61 அதிகாரம் 1 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க. வாசியுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார். யாரை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 41:17 சொல்லுகிறது, சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி. வாசிங்கள்மா. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறழும் போது. அன்பு பிள்ளைகளே, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி என்றால் அந்த தாகம் தீர்க்கிறதற்கான அந்த காரியங்களை தேடி வளையும் போது, அவருடைய நாவு வறளும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. நீ கத்தி 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 உன்னுடைய நாக்கு வறளுகிற நேரம் வரும், உன்னுடைய நாக்கு வறண்டு போகிற நேரம் வரும். அன்றாட நாங்கள் காலையில கூடி ஜெபிக்கிறோம். நாங்கள் 4 பேர் கூடி ஜெபிக்கிறோம். அதுல ஒரு சகோதரர் 15 நிமிடம் ஜெபிப்பார். அந்த 15 நிமிடம் விடியற் காலையில ஜெபிக்கும் போது தொண்டை வறளுமா வரலாதா? கட்டாயமாய் வறண்டு போய்விடும். அடுத்த சகோதரர் ஒரு 15-17 நிமிடம் ஜெபிப்பார். அடுத்த சகோதரர் ஒரு 15-20 நிமிடம் ஜெபிப்பார். கடைசியாக நான் கொஞ்ச நேரம் ஜெபிப்பேன். 5 முதல் 10 நிமிடம் தான் ஜெபிப்பேன். ஆக அதற்குள்ளே எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போய்விடும். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய தொண்டை வறண்டு போகிற நேரம், ஆண்டவரே எனக்கு பதில் செல்லும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதறி கதறி நாம் தண்ணீரை கிடைக்காமல் நாம் வறண்டு போகிற நேரத்தில் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு அவன் சிறுமைப்பட்டிருந்த காலத்தில் அவன் தண்ணீரை தேடி இருப்பானா இல்லையா? அவன் ஜெயிலில் கிடந்தான், அங்கே தாகத்தோடு இருந்திருப்பான். அவன் அங்கிருந்து அழைத்து கொண்டு போகப்பட்டான், அங்கே தாகத்தோடு இருந்திருப்பான். ஆனால் ஆண்டவரோ அவனை எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினார். என்று என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் கூட எகிப்துக்கு அதிபதிகளைப் போல ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன். நான் நன்றாட ஜெபிக்கும் போது யோசேப்பை குறித்து ஜெபிப்பேன். யோசேப்பு கனி தரும் செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று ஜெபிப்பேன். அந்த ஜெபம் என்னால் மறக்க முடியாத ஜெபம். ஏனென்றால் சுவரின் மேல் படர்ந்தால் உள்ளே இருக்கிறவர்களும் சாப்பிடுவார்கள், வெளியே போகிறவர்களும் சாப்பிடுவார்கள். இந்த யோசேப்புடைய கனியை யார் சாப்பிட்டார்கள்? இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, எகிப்தியர் கூட சாப்பிட்டார்கள். நீங்கள் உங்கள் கொடி சுவரின் மேல் படர வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய கொடி, என்னுடைய கொடி சுவரின் மேல் படர வேண்டும். மட்டுமல்ல, வேறொரு காரியத்தை நான் சொல்லி ஜெபிப்பேன். ஆண்டவரே, தேவரீர் மெய்யான திராட்சை செடி, நாங்கள் கொடிகள், தம்மிலே நாங்கள் நிலைத்திருந்தால் மிகுதியான கனிகளை கொடுப்போம் என்று சொன்னீரே.
நான் உம்மிலே நிலைத்திருக்க, நான் மிகுதியான கனிகளை கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. இந்த அற்புதங்கள் எல்லாம் நான் கொடுக்கிற கனிகள் தான். அல்லேலூயா, நான் கொடுக்கிற கனிகள். நீங்கள் யார் யார் ஆண்டவரிடத்தில் அந்த கிருபை வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்வீர்கள்? பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அயனாபுரத்திலிருந்து சைக்கிளை எடுத்துக்கொண்டு நான் அம்பத்தூர் இந்த எஸ்டேட் அல்ல, அதை தாண்டி அம்பத்தூர் ஓட்டி என்ற இடத்துல ஒரு கன்வென்ஷனுக்காக போகிறேன். அன்றைக்கு எனக்கு ஸ்கூல் மத்தியானம் முடிந்தது. ஸ்கூலில் கத்தி எல்லாம் முடித்து விட்டு அந்த பலவீனத்தோடு சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேக வேகமாய் போகிறேன். அங்கே போனால் அங்கே ஊழியத்துக்காக இப்போ ஜனங்கள் திரளாய் கூடியிருக்கிறார்கள். நான் போன உடனே, என்னை பார்த்த உடனே ஒரு தண்ணி கூட அவங்க கொடுக்கல. அப்பா வாங்கப்பா மைக்கை கையில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ நல்லவங்க பார்த்தீங்களா? நீங்கள் எப்போதும் அப்படி செய்யாதிருங்கள். உடனே தண்ணி மட்டும் வாங்கி குடித்தேன். குடிச்சிட்டு செய்தி முடிச்சாச்சு. செய்தி முடிச்சோடனே, அப்பா ஜெபத்துக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா. இல்லை, நான் பம்மல் என்ற இடத்துக்கு, அதாவது ஏர்போர்ட்டுக்கு பின்னால் பம்மல் என்ற இடத்துக்கு இப்போ போகணும். ஆகவே நான் இங்கே ஒரு தனித்தனியாக ஜெபிக்க முடியாதுன்னு மொத்தமாக ஜெபித்து விட்டு சைக்கிளை எடுத்து விட்டு கொண்டு புறப்பட்டு விட்டேன். நேராய் பம்மல் எவ்வளோ தூரம்? ஏர்போர்ட்டை தாண்டி அங்கே உள்ளே போக வேண்டும். அந்த ஏர்போர்ட்டை தாண்டி அங்கே பம்மலுக்கு போனேன். அந்த பம்மலில் அதே போல ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கே சென்றாலும் ஒரு தண்ணி கூட கொடுக்கல. தாகத்தால் வரணுமா இல்லையா? வறண்டு போவோமே. அங்கே தண்ணி கூட கொடுக்கல. அப்போ அங்கேயும் ஒரு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு செய்தி கொடுத்து முடிச்சிட்டேன். எனக்கு கை கால் உதறுது, நிற்கிறதுக்கே பலன் இல்லை. நான் டீ கேட்டு வாங்கி குடிக்க மாட்டேன். அவர்கள் ஒரு டீ கூட கொடுக்கல அவர்களும். உடனே, அப்பா ஜெபம் பண்ணுங்கப்பா. இல்லை, எனக்கு பலவீனமாக இருக்குது, நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டேன். கிளம்பி சைக்கிளை எடுத்துகிட்டு நேராக வரேன். ஏர்போர்ட்டுக்கு எதிரில் வந்தபோது அங்கே புல்வெளி இருக்கும், நீளமான புல்வெளி இருக்கும். அதுக்கு மேலே கட்டைகளை வைத்து கட்டியிருப்பார்கள். அந்த கட்டையில் எப்படி உட்கார்ந்தேன்னு எனக்கே தெரியல. எப்படியோ உட்காந்துட்டேன். சைக்கிள் இடத்துலேருந்து கீழே விழுந்து பிடிச்சு. அதை நிறுத்துறதுக்கு எனக்கு பலன் இல்லை. சைக்கிள் கீழே விழுந்துருச்சு. நான் அதில் உட்கார்ந்தேன். அப்படியே சாஞ்சு புல்ல படுத்துட்டேன். கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, திடீர்னு ஒருவர் வந்தார். எனக்கு டீயும் பன்னும் வாங்கி கொண்டு கையில் கொடுத்தார். நான் அவசரமாய் அந்த பண்ணை சாப்பிட்டு அந்த டீயை குடிச்சு முடிச்சுட்டு இந்த சகோதரர் எங்கேன்னு தேடுறேன். யாரையும் காணலை. அல்லேலூயா, யாரையும் காணலை. எனக்கு கொஞ்சம் அப்படியே பலன் ஆயிடுச்சு. உடனே இந்த டம்ளரை எடுத்துட்டு பக்கத்தில் இருந்த டீ கடைக்கு போனேன். அப்பா டீ கொடுத்தார் ஒருத்தர். அவர் டம்ளர் வாங்காமல் போயிட்டார். என்ன சொன்னேன், அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருவர் வந்தார், டீ வாங்கி கொண்டு போனார், அது உங்களுக்கு கொடுத்தார், நீங்கள் அதை குடித்து கொண்டு இங்கே வந்திருக்கிறீர்கள்னு சொன்னார். நான் அதற்கான காசு கொடுக்க வேண்டும். என்னோட காசு இல்லை, ஆனால் காசு கொடுக்க வேண்டும் சொன்னேன். இல்லை அவரே காசு கொடுத்துட்டார், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். ஆக என்னை நடத்துகிறதற்கு ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா, என்னை நடத்துகிறதற்கு. அது யார் அந்த சகோதரன் வந்தவர்? சத்தமாக சொல்லுங்கம்மா. தேவதூதன் உங்களை நடத்துவாரா இல்லையா? உங்களை பலப்படுத்துவாரா இல்லையா? நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்கிற ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எப்படி அநேக இக்கட்டுகளை காண செய்த என்னை கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இக்கட்டுகள் பாடுகள் வரலாம், ஆனால் கலங்காதிருங்கள். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார்.
ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்கிறதே, இருதயம் நொறுங்குண்டவருடைய கட்டுகளை அவிழ்ப்பார். இன்றைக்கு இருதயம் நொறுங்குண்ட பிள்ளைகள் எத்தனை பேர் இருப்பீர்கள்? மார்க் 9:25 ஊமை செவிட்டு ஆவியுடைய ஒருவனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று வேதம் வாசிக்குமா? அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ. ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அது அவனை விட்டு புறப்பட்டு போயிட்டு அப்படியே கிடந்து துடிக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 22:14 சொல்லுகிறது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன். வாசிங்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. எத்தனை நேரம் அப்படிப்பட்ட நொந்து போன சூழ்நிலை வருகிறது. சங்கீதம் 40:12 எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் செய்த பாவங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலை மயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. ஐயோ, என்னுடைய பாவங்கள் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கு. யோசித்து பாருங்கள், எத்தனை பாவத்தை நாம் செய்திருக்கிறோம். என்னையும் சேர்த்துதான் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். அதிலிருந்து நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 51:17 வேதம் சொல்லுது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனுக்கு ஏற்கிற ஆவிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அடுத்த வசனம், சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். ஆண்டவரே, சீயோனுக்கு உடைய பிரியத்தின்படி நன்மை செய்யும். ஒரு நாள் இங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரி ஒரு 5-6 வயதான ஒரு பையனை கூட்டி கொண்டு வந்தார்கள். கூட்டி வந்து அழுகிறார்களே தவிர வேறொன்று சொல்ல அவர்களுக்கு வாய் வரவில்லை. தேம்பி 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 அழுகிறார்கள். என்னம்மா சொல்லுங்கன்னா, இந்த பிள்ளை ஊமையனாய் செவிடனாய் பிறந்து விட்டேன். எனக்கு இந்த நாகேஸ்வர குருசாமி ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க வீடு. ஊமையனாய் செவிடனாய் பிறந்து விட்டான். அவனை ஜெபத்துக்காக கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய புருஷனார் என்னை பார்த்து, உன்னால தான் இவன் இப்படி பிறந்தான், இந்த சாபெல்லாம் ஓன்ட்டு தான் இருந்தால் அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியாத. அந்த தாயை படியாய் பேசணுன்னு சொல்லி சொல்லி அழத் தொடங்கினார்கள். கரத்தை தூக்கி அந்த தலை மேலே வைத்தேன். அந்த பிள்ளையனுடைய தலை மேலே வைத்து ஒரு வார்த்தை தான் வாழ்த்தினேன், அற்ப பிசாசே, இந்த பிள்ளையை விட்டு வெளியேறு. ஹல்லேலூயா. 6-7 வருஷமாய் பேசாதவன் கத்துறான் பாருங்க, பேசுகிறான் பாருங்க. அப்படி அழகாய் பேச தொடங்கினான். இன்றும் அந்த பையன் வரமாட்டேங்கிறான். அவன் இப்போ +2 படிப்பான்னு நினைக்கிறேன். அவன் வரமாட்டேன்றான். அவனுடைய தாயார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைக்கும் தவறாமல் வருகிறார்கள். அல்லேலூயா. அவருடைய பாட்டி வருகிறார்கள். அவருடைய அக்கா ஒருத்தி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேற்று ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்விட்டாள். இப்படி அந்த பிள்ளையின் நிமித்தமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் செய்ய வேண்டிய இந்த காரியங்களை கர்த்தர் உங்களத்தில் எதிர்பார்க்கிறார். சியோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சாம்பலுக்கு பதிலாக நமக்கு சிங்காரத்தை தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னே, ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், ஒரு நாள் நான் இங்கே பின்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ஜன்னல் வழியாய் பின்னால் பார்த்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு பயங்கரமான சத்தம் கேட்கிறது. அங்கே பார்த்தா ஒரு சின்ன தம்பி, வாலிப தம்பி, நெருப்பை ஊற்றி மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டு எரிஞ்சிட்டே ஓடி வரான். ஐயோ
பார்த்தா கொடுமை, எரிஞ்சுட்டே ஓடி வரான். யாரும் பக்கத்தில் போக முடியல, பயங்கரமாக எரிகிறான். அப்படியே வந்து இந்த சர்ச்சுக்கு ஒரு 10 அடி தூரத்தில் அப்படியே விழுந்தவன் அப்படியே செத்து போயிட்டான், எரிஞ்சே செத்து போயிட்டான். இதை பார்த்த உடனே நான் கதறி அழுகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இப்படி நடக்கிறது ஆண்டவரே என்று சபையில் அறிவித்து, சபையில் எல்லாரும் அந்த காரியத்துக்காய் நாங்கள் ஜெபிக்க தொடங்கினோம். அந்த நாளில் இன்று வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் சொல்கிறேன், இந்த ஹவுசிங் போர்டுக்குள்ளே இப்படிப்பட்ட தற்கொலை ஆவிகள் இல்லவே இல்லை. அல்லேலூயா. கொலை செய்கிறானுங்க, மற்றவர்கள் கொலை செய்கிறானுங்க, ஆனால் தற்கொலை ஆவிகள் இல்லை. இனி இந்த கொலை செய்கிறவர்களும் நம்முடைய ஹவுசிங் போர்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று ஜெபிக்க வேணும். அல்லேலூயா. எல்லாரும் இந்த ஜெபத்தில் நீங்கள் தாங்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்களேன் எல்லாரும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்படி உங்கள் மேல் இருந்தால் ஒரு குமார் குஷ்டரோகி சுகமானது போல, இந்த ஊமையான தம்பி, அவனுடைய பேரை ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, அவன் சுகமானது போல, அந்த தற்கொலை ஆவி இந்த இடத்தை விட்டு ஓடுனது போல ஆண்டவர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யார் யாருக்கு இந்த கிருபைகள் வேணும்? அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த கிருபைகளை எனக்கு தாங்க. யார் யார் கேட்பீங்க? எனக்கு தாங்கப்பா. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, 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 மாறாது நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு தேவை. கர்த்தருடைய ஆவியானவர் எனது கிருபை வரங்களை தர வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் அப்படியே எழுப்பி நெல்லுங்களேன். நான் உங்களுக்கு செபிக்க ஆசிக்கிறேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானு ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் இருள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானு ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசவுகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசவுகளை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அப்படியே தேவ அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்குகிறதை நான் காணும்படியாய் என் ஆண்டவரனுடைய ஆன்ம கண்களை திறந்தார். நான் காண்கிறேன், ஆகவே பேசுகிறேன். ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கி வல்லமையால் நிரப்புங்கப்பா. என் பிள்ளைகள் அற்புதங்களை காண செய்ய வேண்டும். வீட்டு கூட்டங்களிலே, ஜெப ஸ்தலங்களிலே, கிளை சபைகளிலே ஒவ்வொன்றும் அற்புதங்களால் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே. அற்புத அதிசயங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். அமேன். வந்தே வல்லமை ஆவி இறங்கட்டும். அபிஷேக வல்லமைக்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். அபிஷேகத்துக்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்ததற்காய் கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.